வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் தென் ஜெஃப்ரி இவங்க 3 பேரும் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லைக் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாலாம் வந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் தான், எதுவும் மனசுக்குலாம் வச்சுக்க மாட்டாங்க. அருண்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா, என்ன என் பொண்ணு இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பேசிடுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்க தெரியாதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் கலாய்ச்சி விட்ருவாங்க. அவங்க பேசுகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு தான். அவங்க பேசுகிறது பஞ்ச் டைலாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க பஞ்சுன்னு நினச்சி பேச மாட்டாங்க. ஆனால் நார்மலாக பேசுகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியா, அப்போ அருண் வந்து திட்டிடுவாங்களா, நான் அந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து தமிழ் தெரியாது அப்படின்றத வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் எங்கள் அம்மா உள்ளே வந்தால் அவங்க தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் தெரியும், அவங்க தமிழ் பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும் பாரு, செம்ம காமெடியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லுவாங்க. லைக் அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் இப்படி தலையில் கை வச்சு கம்முன்னு தான் உட்காந்து இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு அண்ட் தென் எங்கள் அம்மா செய்கிற விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா செமையாக இருக்கும், அனுப்பி விட்டாங்களும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க, மீன் குழம்பு உனக்கு பிடிக்குமா அப்படின்னா, நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னோடனே, செமையாக செய்வாங்க எங்கள் அம்மா, எடுத்துகிட்டு வந்தால் அனுப்பிச்சி விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே சௌந்தர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேக்கரியில் இருக்கிற முட்டை பப்ஸ் எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது, இந்த வீட்டில் எங்கள் பேக்கரியோட முட்டை பப்ஸை நான் சாப்பிட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அப்பா வரும்போது கூட சொல்ல முடியாது, பாக்கெட்டில் வச்சு கூட எடுத்துன்னு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இந்த மாதிரி லைக் ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போயே வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, நஞ்சுண்டர் ரெட்டி அவங்க அப்பா பேரை சொல்லி, எங்கள் அப்பா வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரேயான் வந்து எங்கள் பேக்கரி வந்து செமையாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு இப்போ பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏய் ரேயான் வாடா வெளியே, இப்போ பேசுகிறா, எங்கள் அப்பா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து ஃபன்னாக பேசிட்டு இருந்தாங்க. உடனே வந்து நீ இங்கே வந்து பண்ணி வச்சிருக்கிற கேஸ் எல்லாம் பார்த்தா உங்கள் அப்பா வந்து உன்னை எல்லாருமே வந்து ஓட்டியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா வர்றப்ப அருவாளோட தான் உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இருந்தாங்க ஜாக்லின். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து சொல்லுவார், ஆமாம் நான் கூட வந்து உங்கள் குரலில் பேசி செமையாக கிண்டல் பண்ணியிருக்கேன், வந்த உடனே கழுத்துலேயே மிதிக்க போகிறார் அவர் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஜாலியாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஜெஃப்ரியும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தட் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து நெருங்க போகுது அப்படின்றத தெரிஞ்சு அதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வேறு என்னென்ன ஃபன்னான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.